நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் சரீரம். அதை சுக்குமுறாக்குறதுக்கு யாருக்கு உரிமை கொடுத்தாராங்க? யாருக்கு உரிமை கொடுத்தார்? ஆனா இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு ஆதாயமாக சபையை அசட்டை பண்ணி, சபையின் ஊழியத்தை அசட்டை பண்ணி, நியமிக்கப்பட்ட ஊழியர்களை அசட்டை பண்ணி, பாஸ்டர் அசட்டை பண்ணி, தேவனை அசட்டை பண்ணி, சபை கூடுதல்களை அசட்டை பண்ணியவர்களுக்கு சமாதானம் சொல்றது மாத்திரம் இல்ல, என்னவா அந்த வருஷத்துக்கு மறுபடியும் வாசிங்க 17. அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்வதும் அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரை நோக்கி உங்களை பொல்லாப்பு வராது என்று சொல்லுகிறார்கள். 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? நல்ல கவனிங்கய்யா, நல்ல கவனிங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற சில காரியங்கள் உங்களுக்கு முன்னாலே எச்சரிக்கையா இருக்கும். தமிழ்நாட்டில் இப்போ பசங்க என்ன சொன்னா தெரியுமா? திடீர்னு கர்த்தரிடத்துல நான் போறேன், அடிக்கடி போயிட்டு வரேன். டவுன் பஸ் வச்சுக்கிறாரு என்னமோ தெரியல. ஒருத்தர் அங்க போய் நான் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வாயில வந்து காட்டுறாரு. ஒருத்தர் சொல்றாரு, இப்பதான் பாத்ரூம்ல இருந்து வரேன், தூரம் விடவே மாட்டேங்கிறான், அவ்வளவு அழுக்கு. தூதங்களை குளிப்பாட்டி சோப்பு போட்டு தேய்க்கிறானா, நல்ல வாசனை சோப்பு போட்டு விட மாட்டேன்ட்டானா. நாங்க அவ்வளவு அழுக்கா, தூதனாலே எடுக்க முடியாத அழுக்கா, பயங்கர அழுக்கா. நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. ஒரு உங்க ஊருக்கு வந்தாலும் வருவாங்க. நிறைய பேர் வரக்கான் ட்ரை பண்றாங்க. நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி வரிசையில் இருக்கிற இன்னொரு சொல்றாரு, நான் போனேன் பரலோகத்தில் இருக்கிற ஆலோசனை சங்கத்துல ஆண்டவரை என்னை உட்கார வைத்தா. பரலோகத்துல ஆலோசனை சங்கம் எங்கேயா போட்டுருக்கா சொல்லுங்க, எங்கேயா போட்டுருக்கா? ஆண்டவர் எனக்கு ஆலோசனை செய்தவன் யார், எனக்கு ஆலோசனை காரணம் இருந்தவன் யாருன்னு ஆண்டவர் வசனம் இருக்குது. ஆனா இவர் என்ன சொன்னார் தெரியுமா? பெரிய கூட்டத்துல, விசுவாசிகள் கூட்டத்துல, ஊழியக்காரங்க கூட்டத்துல, ஊழியர்கள் நல்ல ஊழியர்கள் இருக்கிற கூட்டத்துல இவர் கள்ளத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் பரலோகத்துக்கு போனேன், ஆலோசனை சங்கம் ஓடிச்சு, நான் உட்கார்ந்தேன். அப்படி சொன்னார், இந்த வருஷம் ஒரு தீர்க்கதரிசி நான் இந்தியாவுக்கு அனுப்புவேன். இந்த வருஷம் அந்த தீர்க்கதரிசி யாருடைய வயிற்றில் பறக்க வைக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆண்டவர் கேட்டா, நான் சொன்னேன், இங்க கீபோர்டு வாசித்துக் கொண்டிருக்கிறார்களே அவங்களுக்கு பறக்கட்டும் சொன்னேன். அங்க ஒரு பிரதர் கீபோர்டு வாசிக்கிறாரு, அவங்க வீட்டுக்காரமாவுக்கு பறக்கட்டும் சொன்னேன். அதனால அந்த சிறி ஒரு கற்போதியா இருக்காரு, அவருடைய வயிற்றில் தீர்க்கதரிசி இருக்கிறான். தேவ தூஷணம். இப்போ அந்த சிஸ்டர் வலிக்கிறத போய் என்ன சொல்லிருக்கோம்? இப்பவுமே அதுக்கு அது தலையில நடக்காது. நான் யாரு? தீர்க்கதரிசி அம்மாவாக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த வசனம் மாற்றி வாசனை சிஸ்டர். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வசனத்தை கேட்டறிந்தவன் யார்? 26 வாசனம். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். அனுப்பாட்டாலும் ஓடுவான். வராட்டாலும் தெரியாத சொல்லு, என்னைய வராட்டாலும் சொல்லு. வரட்டு தீர்க்க தரிசனம், வராட்டாலும் சொல்றது வரட்டு தீர்க்க தரிசனம். தேவ பிள்ளைகளை நீங்க எல்லாரும் தீர்க்கதரிசி ஆகணும் என்று வாஞ்சி. அன்னைக்கு மோச சொன்னது போல ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் எத்தனை நலமா இருக்கும். அது என்னுடைய ஜெபம். அன்றைய எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னா எப்படி நல்லா? ஏன்னா சபையில் அப்படிதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லி வாசிங்க. 1 Corinthians 14வது அதிகாரம் 24வது வசனம். எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகையில், யார் தீர்க்கதரிசனம் சொல்லி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாத ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்திருக்கப்பட்டும் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டிருப்பான். அவருடைய இருதயத்தின் அந்தரங்கமும் வெளியரங்கமாகும். இது என்னுடைய ஜெபம். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆனா சொல்லாத தீர்க்க தரிசனத்தை சொல்லதாக ஓடுகிறவர்களுக்கு விரோதி தேவன்.
நான் அனுப்பாதிருந்து ஓடுகிறார்கள், நான் போக சொல்லாமல் இருந்து போகிறார்கள். என்ன வந்து ஒரு ஊழியக்காரர் பார்த்தார். அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறேன், சாப்பாட்டுக்கு இல்லைண்ணே. ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் அதிசயம் செய்யற ஆண்டவர் எங்களை மட்டும் காயப்படுறார் அப்படி சொல்லிருக்கான். நீங்க எல்லாம் சாட்சி சொல்றீங்க, வாழைக்காய் வந்து ஒண்ணுன்னு சொல்றீங்க, பரலோகத்துல இருந்து சப்பாத்தி அப்படி தேக்க 23 வந்து சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருப்பான்னு தெரியல. எங்க வீட்டுல ஒரு படி மாவு தான் இருந்தது, 2 உருளைக்கிழங்கு இருந்தது. அப்போ என் மனைவி, நான் தான் போய் பார்த்தேன், எனக்கு சப்பாத்தி நல்லா சொல்றீங்க. இப்போ பார்த்தேன் 2 சப்பாத்தி வரும், 2 உருளைக்கிழங்கு தான் இருக்கு. என் மனைவி பார்த்து சொன்னேன், நம்மளோட ஹிந்தி மாஸ்டர் அவரும் கொடுத்து நம்ம 3 பேர் தமிழ் வேலை இருக்கோம், நம்ம உபவாசம் இருக்கலாம், கத்தை கொடுத்தா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டேன். அவன் யோசிச்சுட்டான், கத்தை யாருக்குதான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாவு எடுத்து தோத்திரம் போட்டு செய்ய ஆரம்பிச்சான். நான் 1 மணிக்கு எனக்கு ஒரு காணிக்க மணியாடு வந்திருந்தது 50 ரூபா. நான் கொஞ்சம் அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வரேன். அரிசி பருப்பு வாங்கல, ஏன்னா அரிசி பருப்பு வாங்கிட்டு போலாம், சாயங்காலம் தான் சாப்பாடு கொடுப்பா. இப்போ ரொட்டி வாங்கிட்டு போலான்னு பணம் வாங்கிக்கிட்டு நான் வந்துட்டு கிச்சனை போய் பார்த்தா நிறைய 23 சப்பாத்தி அடிக்கிச்சு. நான் கேட்டேன், என்ன வாங்கிட்டு? அவன் சொல்றேன், நீங்க போன பிறகு எனக்கு ஒரு ஆசையா இருந்தது, தோத்திரம் போட்டு நம்ம செஞ்சு பார்த்தானு 1 படி மாவு எடுத்து நான் தோத்திரம் போட்டுட்டு செய்துகிட்டே இருந்தேன். வந்துகிட்டே இருந்தது 23 சப்பாத்தி ஆக இருக்கும். கரங்கத்தை உங்களுக்கு மட்டும் இந்த சாட்சி. ஒரு நாள் என் மனைவி எங்க ஸ்கூல்ல 2 பியூன் வேலை பார்க்கறாங்க. ஒருத்தர் பேர் கணேஷ், இன்னொரு பேர் ராம்தேவ். ராம்தேவும் கணேஷும் ஒரு நாள் இந்த மாதிரி கத்தரிகளுக்கெல்லாம் அர்த்தம் செய்கிற இயேசு நல்லவர் மனைவி சொல்லியிருக்காங்க. அந்த வாரத்துல 150 ஊழியக்காரங்களுக்கு நாங்க ஒரு செமினார் வச்சிருந்தோம். அதுல சாப்பாடு பொங்கலாக இந்த 2 பேர் கொடுத்துருந்தோம். இவன் 3 நாள் சமைச்சேன். 3ஆவது நாள் ராத்திரி அங்க சப்பாத்தி தான் போடுவோம். ஒரு ஆள் 5 சப்பாத்தி சாப்பிடணும், 250 சப்பாத்தி ஊட்டணும். அதனால இவன் சப்பாத்தி செய்யறதுக்கு மாற்றப்பட்டு அக்கா அன்னைக்கு சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து என்னத்தான் செய்யறாங்க, அந்த இயேசு நாமத்துல நீங்க 100 சப்பாத்தி செஞ்சுட்டு நான் போன கையெல்லாம் வலிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எண்ணி 100 சப்பாத்தி செஞ்சுட்டு இயேசு நாமத்தினாலும் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு வச்சிருந்த கூட்டு பயங்கர டேஸ்ட். ஒவ்வொருத்தரும் 5 ரொட்டி 7 ரொட்டி சாப்பிடுறாங்க. இவங்க பயந்து போய் என்னன்னு நம்மளை சத்தம் போனான்னு வந்து பார்க்க வந்தா இவங்க 75 ரொட்டி மீதி இருக்கு, அவ்வளவு சாப்பிட்டு அவங்க தைரியமா சொல்றான், இயேசு உண்மையிலே அற்புதங்களை செய்யறவரையா நாங்க பார்ப்போம். இந்த சாட்சிகளை தான் நான் சொன்ன அந்த ஊழியக்காரன் கேட்டுருக்கு. அதை யாரும் சொல்றேன், உங்களுக்கு அப்படிலாம் செஞ்சாரு, எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு. நான் பஞ்சாயத்து 3 வருஷமா பயங்கர தரத்திலையும் பயங்கர அடியிலையும் பயங்கர ஏழ்மையிலையும் இருக்கும். ஏன் நான் கேட்டேன், தம்பி இந்த ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரா? அவன் தலையை சொல்லி ஆரம்பிச்சான். என்னைய பீகாருக்கு போய் சொன்னாரு, நான் வந்திருக்கேன். ஒன்னே அழைச்சாரப்பா ஊழியத்துக்கு? எல்லாரும் போறாங்க, நானும் போனேன். எல்லாரும் போனாங்க, நீ போனா ஆண்டவர் பொறுப்பாக அவர் அனுப்பினான். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்திற்கு எடுத்தாருன்னா கண்டிப்பா ஊழியக்காரனா ஆண்டவர். ஒருவேளை பசியில கொஞ்ச நாள் போக விடுவார், டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு, நிப்பானா என் பிள்ளைன்னு பசியில விட்டு பார்ப்பாரு. ஆனா அதையும் நின்றுட்டேன்னா அதுக்கு என்னாலும் பசியா இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். நோ, that's not God's order. அது தேவனுடைய ஸ்தானம். அனுப்பாதிலிருந்து ஓடுகிற ஏராளமான தீர்க்கதரிசிகள் எழும்புகிற காலம். நீங்க கேட்பீங்க, ஐயா இதெல்லாம் அடையாளம் சொல்லி கொடுத்துட்டீங்க, இப்போ எங்க இருந்து எழுமான்னு சொல்லுங்க. இன்னொரு காரியத்தை மாத்தலாம். அல்லேலூயா. எசேக்கியேல் நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், அதுக்கு பிறகு நான் பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. 6வது வசனம். கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைக்காத